வணக்கம். 10/24/2026 சனிக்கிழமை இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பயணத்தின் போது கவனத்தோடு இருக்க வேண்டும். சற்று நிதானத்தோடு இருந்தால் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள். செய்யும் வேலை நன்மதிப்பு, பல பிறரிடத்தில் பாராட்டுதல், தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்தது. அதே நேரம் வேகம், பதட்டம், வார்த்தையில் மட்டும் கவனத்தோடு செயல்பட்டால் சர்வ காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரம் அனைவரிடத்திலும் கவனத்தோடும் செய்யும் வேலையில் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். மிருக சீரிஷம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதன ராசி பலன். மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். மற்றபடி நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மிதன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும். சதயம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். மதியத்துக்கு பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். புனர்பூசம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். மதியம் 3 மணிக்கு பிறகு நினைத்தது நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் மாலை நேரத்தில் சர்வ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் மதியம் 3 மணி வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனத்தோடும் மாலை நேரத்தில் சிறப்பான பலனும் கிடைக்கும். பூசம் மதியம் 3 மணி வரை நினைத்து காரிய நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மாலை நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். உயரமான தளங்கள், ஆபத்தான இடங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆயில்யம் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள்.